ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தெய்வ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? லேவியராகும் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. எவ்வளவு அழகா இங்க ஆவியானவர் சொல்றார் பாருங்க. தெய்வ பிள்ளைகளே, உங்களை எகிப்திற்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி. ஆமே. அப்போ ஆண்டுடைய மைண்ட் செட்டப் என்னன்னா, ஆண்டுடைய வாஞ்ச, ஆண்டுடைய விருப்பம், ஆண்டுடைய ஏக்கம் என்னன்னா, நாம் அடிமைகளாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, 430 வருஷங்கள் எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தான் ஜனம். ஆமேன். தன்னுடைய சொந்த ஜனம் அடிமையாக இருப்பது ஆண்டவர் விரும்பவே இல்லை. அதனால தான் ஆண்டவர் மோசை கொண்டு விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். நீங்கள் அதே லேவியராகும் 26:12 கூட வாசிக்கும்போது, நான் உங்கள் நடுவில் உள்ளாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நீங்கள் ஏன் ஜனம், நீங்கள் ஏன் பிள்ளைங்க, நான் உங்கள் தேவன். அப்போது வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன், அவன் பெரிய சர்வ வல்லமுள்ளவர், பெரிய தேவன். அவருடைய பிள்ளைங்க ஒரு அடிமைகளாக இருக்கிறது அவருக்கு விருப்பமே இல்லை. பாருங்கள், எந்த ஒரு தகப்பனும் ஒரு நேச்சுரலாக இது எப்படி விரும்புவாங்க? தன் பிள்ளை நல்லா இருக்கணும், தன் பிள்ளை கெட்டு போகக்கூடாது, எதுலேயும் சிக்கிக்கொள்ளாது, எந்த பாவத்திலையும் மாட்டிக்கொள்ளாது, அப்படி தான் விரும்புவாங்க. இப்போது ஒரு பெரிய ஒரு ஹைலி குவாலிஃபைடு பர்சன், அவங்க பிள்ளை ஒரு மக்கு சாமரையாக இருந்தால் எப்படி இருக்கும்? அவருக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குல்ல. படிப்பே இல்லாமல் ஒன்றுமே இல்லாத ஒரு ஹை பொசிஷனில் நல்லா படித்த ஒரு மேதா இப்படி இருக்கும்போது பாருங்கள், நம்ம ஆண்டவர் பெரிய ஆண்டவர். அவர் தான் ஜனம் எப்படி இருக்கணும்னா, அடிமைகளாக இராதபடிக்கு அதுலேருந்து உங்களை புறப்பட பண்ணி என்ன சொல்கிறாரு? உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஏது உங்களை நிமிர்ந்து நடக்கக்கூடாதபடி ஒரு நுகத்தடி உங்களை அழுத்தி கொண்டிருந்ததோ, அதிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒருவேளை என்ன நுகத்தடியில் நீங்கள் நெருக்கப்பட்டிருக்கீங்க தெரியல அப்படின்னா, ஒரு பாரம், பிரதர் கடன் பிரச்சனை ஒரு பெரிய பாரமாக இருக்குது, பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம், இந்த சரீர பலவீனத்தை குறித்த ஒரு பெரிய பாரம், வேலை ஸ்தலத்தில் ஒரு பெரிய கவலை, பல விதமான காரியங்களை குறித்து பாரப்பட்டு ஒருவேளை நீங்கள் யோசித்துட்டு இருப்பீங்கன்னா பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். மத்தேயு 11:28 வாக்கு பண்ணியிருக்கிறல்லவா? எப்படில அந்த நுகத்தடியிலேருந்து கர்த்தர் நம்மளை விடுவித்து நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, எங்கே நீங்கள் வெட்கப்பட்டீங்க, எங்கே அவமானப்பட்டீங்க, நுகத்தடினால் எங்கே உங்கள் தலை குனிஞ்சு போயிடுச்சு, சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கி கர்த்தர் என்ன சொல்கிறாருனாக்கா, உங்கள் நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. நிச்சயம் அவர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். இந்த சங்கீதத்தின் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். பாருங்க, சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, அது தாவீதின் சங்கீதம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. தாவீது சரித்திரம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆடிமைப்ப அண்ணன் அங்கீகரிக்கல, அப்பா அங்கீகரிக்கல, ஒரு சாதாரணமான படிப்பறிவில்லாத ஒரு மெய்ப்பனை கர்த்தர் பெரிய அரசனாய் மாற்றுவார்னா, யாரெல்லாம் எதிராக இருந்தாங்களோ, கோலியாத் அப்படியே கொக்கரித்து வந்தான், முறிந்து விழுந்தான். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளை, உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள், இன்றைக்கி தேவ மனுஷனாக சொல்கிறேன், உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள், எதிராக இருக்கிற மனுஷர்கள், உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்கள் முறிந்து விடும். நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள். அல்லேலூயா. இதை நம்புறீங்களா? கர்த்தர் அதனால தான் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். ஆமேன். நீங்கள் அவர் ஜனமாக இருக்கிறீங்க. அவர்களை ஆமேன் மேலே இருக்கிற நுகத்தடியெல்லாம் உடைச்சு உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் ஆண்டவரே, நாங்கள் ஒரு நாள் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, ஒரு நாள் ஒரு வேளை அன்றைய எந்தெந்த நுகத்தடியெல்லாம் எங்களை கழுத்து மேலே நெருக்கி கொண்டு இருந்துச்சோ
அது எல்லாவற்றையும் நீ மாற்றி ஆண்டவரே எங்களை நிமிர்ந்து நடக்கிற பண்ணுகிற கர்த்தராப்பா. ஆண்டவரை உதவி செய்யுங்க. எங்கெங்கெல்லாம் எங்கள் தலை ஆண்டவரை குனிஞ்சிச்சோ, வெட்கப்பட்டு அவமானப்பட்டாங்களோ அந்த இடத்துல எங்களை உயர்த்தி கனப்படுத்தி ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இவங்களோட அடிமைத்தனங்கள் மாறுபடியாக ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பை ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்பெடுத்துகளும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்பிதாவே. அவர்களை நிமிர பண்ணுகிற கர்த்தர். தைரியமாக போங்க. God bless you.